சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி யாரெல்லாம் மீன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா புளிப்பாக காரசாரமாக மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டே பழகியிருப்போம். ஆனால் இந்த சண்டே தேங்காய் பால் சோறோட இந்த மீன் சம்பல் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அதிக முள் இல்லாத மீன் கிடைச்சா சின்ன பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி இந்த மீன் தான் கிடச்சி. இதை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். கிழங்கா மீன் டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்றனால அதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். மீனில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதோட பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, எலுமிச்சம் சாறு ஊற்றிட்டு நல்லா பிரட்டி வச்சிடணும். பிரட்டி வச்ச மீனை மேல் மசாலா மட்டும் வேகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த பக்கம் அடிக்கனமாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயும் ரீஃபண்ட் ஆயிலும் கலந்து ஊற்றிக்கங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொடியாக வெங்காயத்தை நறுக்கி தான் போடணும். வெங்காயமும் தக்காளியும் மட்டுமே இதுக்கு திக்னஸ் கொடுக்குறனால வெங்காயமும் தக்காளியும் அதிகமாக சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா அடுப்பில் சிம்மு வச்சு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயமும் தக்காளியும் நான் சாப்பரில் தான் போட்டு இதில் போட்டிருக்கேன். பொடியாக நறுக்கி மட்டும் தான் போடணும். மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. நான் தக்காளியோட பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பரில் போட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கிடுவோம். மிளகாத்தூள், அதோட மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்ச தூள்லேருந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் சோறுக்கு ஃபஸ்ட் பால் எடுத்ததுக்கப்புறம் 2வது பாலை இந்த காரணத்துக்கு சேர்த்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றாமல் நம்ம தேங்காய் பாலில் செய்கிறதுனால தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். செகண்ட் பாலும் 3வது எடுக்கிற பாலையும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்ச மீனை சேர்த்துடலாம். மீனை சேர்த்துட்டு லைட்டாக அது மாதிரி பபிள்ஸ் வந்த உடனே இறக்குறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகமும் அரைச்ச தூளையும் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலை, புதினா எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி மீன் குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் சோறு செஞ்சு மீன் குழம்பு செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள்.